ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படின்னே சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளிலிருந்து ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் எண்ணற்ற மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போது, என்ன மாதிரியான சம்பவங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசினியர்களுக்கு இந்த சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு காத்திருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஸோ மகர ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அதுபோலவே இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரும வினைகளில் இருந்து நிச்சயமாக நீங்கள் நீங்கலாம். அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களை பிடித்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த பரிகாரத்தால் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஸோ கண்டிப்பாக இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்யலாம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ முதல்ல இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில் செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டு மகர ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள், உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் பித்ரு தோஷத்தை நீக்குவதற்கும் ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக செய்யலாம். இந்த அமாவாசை நாளில் நிறைய புனிதமான விஷயங்களும் நிச்சயமாக மேற்கொள்ளலாம். அதாவது புனிதமான சடங்குகள், முன்னோர் வழிபாடு மற்றும் கடவுள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாளில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் போது கர்ம வினைகளை தீர்ப்பதற்கும் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாட்களில் அரச மரத்திற்கு கங்கை நீர் மற்றும் பூக்கள் சமர்ப்பித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்யும் போது முன்னோர்களை மனதார நினைத்து ஓம் பித்ருபய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வழிபாடு செய்யலாம். இப்படி நீங்கள் வழிபாடு செய்து வரும் பொழுது முன்னோர்களுடைய ஆசி கிடைப்பதோடு அவர்களுடைய ஆத்மா முழு சாந்தி அடையும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த அமாவாசை நாட்களில் தெற்கு திசை நோக்கி உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். பித்ரு சோஸ்திரம், பித்ருக்கான மந்திரம் தெரிந்தால் ஏதாவது சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து வேண்டிக் கொள்ளலாம். இப்படி செய்து வரும்பொழுது முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் செழிப்பு நிச்சயமாக உண்டாகலாம். ஆன்மீக ரீதியான ஈடுபாடு நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். அதுபோலவே இந்த அமாவாசை நாட்களில் உங்களுடைய முன்னோர்களுடைய படத்திற்கு முன்பாக கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்வது முக்கியம். அதுபோலவே அரச மரத்தடியில் அல்லது கிழக்கு திசையில் நீங்கள் விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய ஆசையை நீங்கள் மனதார வேண்டி இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பரிகாரம் பெற்றுதரும் அப்படின்னே சொல்லலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத அளவிற்கு செல்வம், பணம், செழிப்பு நிச்சயமாக அதிகரிக்கும். ஆன்மீக வளர்ச்சி அதிகரிப்பதோடு குடும்பத்தில் ஒற்றுமை நிச்சயமாக ஏற்படும். முன்னோர்களை மனதார மன நிறைவோடு முழு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்து வரும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயத்தையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ சித்திரை மாத அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிந்திருப்பீங்க. அதுபோல இந்த சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு மகர ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே மகர ராசினியர்கள் உழைக்கக்கூடிய ஆர்வம் நிறைந்த ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சனி வெற்றி ஸ்தானத்தில் 4-11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதோடு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
இதனால மகரம் ராசி நேயர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல இடம்பெயர்ச்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பாக பிரிவினை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது செய்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கலாம். முக்கியமான ஆவணங்களை கைமறதியாக வைத்துவிட்டு தேடக்கூடிய சூழல் உருவாகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை முயற்சிகள் நல்லபடியாக நடக்கலாம். அஷ்டமாதிபதி சூரியன் 4ஆம் இடத்தில் சென்றிருப்பதால் சொத்துகள் தொடர்பான செயல்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம். இந்த காலகட்டங்களில் தாயுடைய ஆரோக்கியத்திற்கு வைத்தியம் செய்ய வேண்டிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமையும். போட்டி, பகை, கடன் தொல்லை, வேலை, தொழில் பாதிப்புகள் அனைத்துமே குறையுங்க. உங்களை துரத்திய அசிங்கம், அவமானம், அதிர்ஷ்ட குறைபாடு, இறந்த இடம் தெரியாமல் இந்த காலகட்டங்களில் போகலாம். உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்வழி பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அகண்டுவிடும். சில நேயர்களுக்கு பூர்வீகத்தை விட்டு பிழைப்பிற்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழல் நிச்சயமாக உருவாகலாம். பங்குச்சந்தை ஆதாயம் உங்களுக்கு மகிழ்விக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். உடலில் அசதி, கை கால் வலி அதிகமாக ஏற்படும். முறையான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, யோகா செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். சிறு பிரச்சனை ஏற்பட்டாலுமே மருத்துவர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது உங்களுடைய பாதுகாப்பிற்கு உதவலாம். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அது வாழ்க்கை துணையாகவோ குழந்தையாகவோ நிச்சயமாக இருக்கலாம். 2, 8ஆம் இடத்தில் ராகு கேது நிற்பதால் சில நேயர்களுக்கு திருமண தடை நீடிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அல்லது திருமண முயற்சியில நேரம் காலம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண முயற்சியில் பண விரயங்கள் கூட சில நேயர்களுக்கு ஏற்படலாம். சனி பகவானின் கடும் பகைவரான ராகு தசை நடப்பவர்களுக்கு ஜென்ம சனி முடியும் வரை திருமண வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. தந்தை மற்றும் தந்தை வழி முன்னோர்களினுடைய நல்ல ஆசைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. தாய் வழி சொத்து தொடர்பான விஷயத்துல தாயின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் மூத்த சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் சில ஆதாயங்கள், செல்வங்கள் உங்களுக்கு தேடி வரும். இழந்த அனைத்து விதமான இன்பங்களையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு மகர ராசி நேயர்களுடைய பொருளாதார வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தில் குரு பார்வை பதிவதால் வட்டிக்கு வட்டி கட்டி மீள முடியாத கடன் தொழிலிருந்து மீள முடியக்கூடிய வாய்ப்புகள் கிட்டலாம். நிலுவையில் உள்ள வார கடன்கள் வசூலாகும். வரவேண்டிய சம்பள பாக்கிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். வெகு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடமானத்தில் இருக்கக்கூடிய சொத்துகள் மீண்டு வரும். விற்க முடியாமல் கிடந்த சொத்துகள் விற்று பணமாகி விடக்கூடிய சூழல் சில நேயர்களுக்கு இருக்கிறது. இதனால லாபங்களும் நீங்க எதிர்பார்த்த வகையில நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சில மகர ராசி நேயர்களுக்கு வயல், தோட்டம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா உருவாகலாம். வரவிற்கு இணையான செலவும் உங்களுக்கு ஏற்படும். விரயத்தை சுப செலவாக மாற்றுவது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு அதிகமான நன்மைகள் உருவாகும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் உங்களுடைய பேச்சு கண்டிப்பாக ஈடுபடும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து உயரலாம். உங்களுடைய கணவர் நீங்க மனதில் நினைப்பதை உடனே நடத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதுபோலவே மாமியார், மாமனாரிடம் பாராட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. புகுந்த வீட்டில் மதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரலாம். பணவரவு சரளமாக உங்களுக்கு இருக்குங்க. சொந்த வீடு, கனவுகள் இந்த மாதிரி ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும். உற்றார் உறவினர்கள் மத்தியில மிகுந்த செல்வாக்குடன் இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகலாம். குடும்ப உறவுகளுடன் சுப நிகழ்ச்சிகள், ஆடம்பர விருந்து உபசாரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம். தான தர்மம் செய்வதில் விருப்பம் உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே அனுபவித்து வந்த கடன், எதிரி, நோய் தொல்லை, விரயம், கூட்டு தொழில், நண்பர்கள், வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன உளைச்சல் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லப்படுது. குரு வெகு விரைவில் 7ஆம் இடம் வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் குரு பார்வையால் ராஜயோகம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இதனால் அதீத மகிழ்ச்சியும் அதீத மன நிம்மதியும் உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே மகர ராசி நேயர்களுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, அதுபோலவே பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க.
மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.